குட் மார்னிங் சந்துருஸ் டேஸ்ட். நான் இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு சட்னி பண்ண போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். அது தவிர நான் இந்த தயிர் மிளகாயை வறுக்க போகிறேன், ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த உளுத்தம்பருப்பு வறுக்கலாம், நல்லா செக்கப்பாக வறுக்கணும், ரெட்டிஷ் கலரில் வறுக்கணும். இட் இஸ் டர்னிங் ரெட் now. நல்லா செக்கப்பாக இருக்கணும். செகப்பாகிடுச்சு. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சு நான் இந்த தயிர் மிளகாயை வறுத்தெடுக்க போகிறேன். கோல்டன் ப்ரௌனாக, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்தெடுக்க போகிறேன். பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. நான் தயிர் மிளகாய் போட்டேன். நல்லா இந்த தயிர் மிளகாயை நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். இந்த தயிர் மிளகா நம்ம ஆற்றுல பண்ணினது. நம்மளே மிளகாய் வாங்கி அதை ஓட்டை போட்டு நம்ம வீட்டில் உண்டாக்கின தயிரில் நம்ம போட்டு ஊற வச்சு நல்லா ஒரு 20 days சன்னில் ரெடி பண்ணி எடுத்தது. இப்போ இது நல்லா பொரியட்டும். தயிர் மிளகாய் நல்லா வறுந்தாச்சு. இப்போது அதில் உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ இந்த கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து இந்த மிளகாய் வறுத்தது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு தேவையான பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறிய பிறகு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சுக்கலாம். இப்போ இந்த தயிர் எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கலாம், உடச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த உளுத்தம்பருப்பும் தயிர் மிளகாயும் கருவேப்பிலையும் வறுத்ததை பொடிச்சிட்டு வந்தாச்சு. இதை அந்த தயிர் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுகி கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு. இப்போ நம்மளுடைய கேர்டு மிளகா உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி. திஸ் இஸ் எ ஸ்பெஷல் டிஷ். கொத்தமல்லியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு மாத்திரம் தயிர் மிளகாயில் நிறைய இருக்குன்னா நம்ம கம்மியாக போடுங்க உப்பு. இட்ஸ் எ வண்டர்ஃபுல் டேஸ்ட் உள்ள சட்னி, உளுத்தம்பருப்பு தயிர் மிளகா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சந்துரு டேஸ்ட். எல்லோரும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. கிவ் மீ அ லைக் அண்ட் ஷேர்.